கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய காரியம் எப்பொழுதுமே மற்றவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அது இருக்குது, எனக்கு இது இல்லை, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவர்களோடையே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட சொல்லும்போது, அவங்க பிள்ளை அந்த ஸ்கூலில் படிக்குது, என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்குது, அவங்க பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வாங்குது, என் பிள்ளை செகண்ட் ரேங்க் வாங்குது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களோடையே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இது தேவனுக்கு முழுக்க முழுக்க அருவருக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவரை எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நானும் என் குடும்பம் பெற்று மகிழ நீர் கிருபை செய்யும். எனக்கு என்ன ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறீரோ அதில் நான் ஒன்றும் தடைபடாதபடி பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறது தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை ஒருவனும் கண்டிராதது, ஒருவனும் கேட்டிராதது, ஒருவனும் உணர்ந்திராத காரியத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆனால் அற்பமான காரியங்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம், தேவ பிரசன்னத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு நன்மைகளை கட்டளையிட உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உணர்த்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அது கர்த்தாவே உம்முடைய பார்வையிலே அது இச்சிக்கக்கூடிய காரியமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மிகுந்த ஒரு அருவருக்கத்தக்க பாவம் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து எனக்கென்று வைத்திருக்கிற நன்மையை தாரும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே கேட்டு அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.